Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays. Vivo V50e, crafted for luxury and for elegance. Buy now. மேச்சல் காடுகளில் மேச்சல் நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிற எங்களை, ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடி விட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள். ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடமிருந்து எங்கள் மேச்சல் நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறோம். 2021-22 24,000 கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம். பீஃப் எக்ஸ்போர்ட் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும். கால்நடை துறை என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு வேற என்ன? கால்நடையை பற்றி கவலையப்படாத ஒரு துறைக்கு பேர் கால்நடை துறை என்றால் இது எப்படி நீங்கள் அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல், உங்கள் தோளிலே பை, உங்கள் தோளுக்கு பை எங்களின் தோல், மழை பெய்யும் போது நனையாத உங்களுக்கு மேல ஆடை எங்களின் தோல், எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது. எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் இன்றைக்காவது கவலைப்பட்டது உண்டா மனிதர்களே? எங்களுடைய வாழ்க்கையோடு எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள். என்னரும் தமிழ் பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இன்றும் நமது பெயர்களை கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் கொள்கிறோம். இந்த கோ அதிலிருந்து தான், கோ என்றால் பசு, அதிலிருந்து தான் ஆங்கில சொல் கவ் வருகிறது. கவ் என்றாலும் பசுவைதான் குறிக்கிறது. அந்த குடிகளின் அரசன், அந்த குடிகளின் தலைவன் கோன் என்று அழைக்கப்பட்டான். அவன் கையிலே ஒரு கோல் இருப்பதால் கோன் என்று அழைக்கப்பட்டான். அதனால் நாம் கோனார்கள் என்று ஆனோம். இன்றும் நமது வீர பெரும்பாட்டன் வீரன் அழகுமுத்து கோன் என்று அழைப்பதற்கு காரணம் மன்னன் அரசன் என்ற பொருளுக்கு. கோன் என்றால் அரசன், மன்னன், வேந்தன் என்று பொருள். இரண்டாவது தாய்க்குடி ஆடு மாடுகளை மேய்த்த மேய்ப்பர் குடி, ஆயர் குடி, கோன். அந்த குடிதான் மானுட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி. அங்கிருந்து கீழே இறங்கினோம். கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த, வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்தோம். அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது. அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளை வைத்து உண்ணக்கூடாது என்ற முடிவெடுத்தோம். அங்கே ஆறை கண்டோம், நதியை கண்டோம், அங்கே நிலைத்து வாழலாம் என்ற முடிவெடுத்தோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலே தான் வேளாண்மை செய்ய தொடங்கினோம். வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம். திமிரி நிமிர்ந்து இருக்கிற திமிலோடு ஆற தழுவி 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 காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கினோம், மாற்றினோம். அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்வயப்படுத்தினோம். அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காளையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது ஜல்லி, சல்லியை கட்டினதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது. ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு. சங்க இலக்கியத்தில் இன்று வரை பார்க்கல் இருக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக, உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொல்லேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று இருக்கிறது. காளையை அடக்குவதற்கு அஞ்சுவானையானால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆய மகள் அஞ்சுவாள். அவன் கோளை என்று கருதப்படுகிறான். கொல்லேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று சங்க இலக்கியத்திலே பாட்டு இருக்கிறது. அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம். அந்த காளையை பழக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தினோம். அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக, உடன் பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள். மேச்சல் காடுகளில் மேச்சல் நிலங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிற எங்களை, ஆடுகளை மாடுகளை ஒருவன் திருடி விட்டால் அதை திருட்டு என்கிறீர்கள். ஆனால் எங்களிடம் இருந்த ஆடு மாடுகளிடமிருந்து எங்கள் மேச்சல் நிலத்தையே திருடுவதை எப்படி சொல்வது என்று கேள்வி எழுப்புகிறது. நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா? அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா? உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது, எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா?
2021, 22 24,000 கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும். 22, 23 28,000 கோடி, 23, 24 ஆண்டிலே 30,000 கோடி வருவாய் எங்களுடைய கரியை விற்று ரத்தத்தை ஊருக்கி பாலாக உங்களுக்கு கொடுக்கிறோம். எத்தனையோ தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையே பெறுகிறார்கள். அவர்கள் ஓராண்டு பால் ஊட்டி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய், உயிர் போகிற நிலையில் இறுதி பால் ஊட்டுவதும் நான் தான். பசுதான் கடைசி பால் உன் தாயின் மார்பிலிருந்து ஊற்றப்படுவதில்லை. என் உடன் பிறந்தானே பசுவின் பாலைத்தான் ஊட்டுகிறார்கள். இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பால்வளத்துறை என்று வைத்திருக்கிறது, கால்நடை துறை என்று வைத்திருக்கிறது. அதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறது? ஆவே இல்லாத, மாடுகளே இல்லாத மாட்டுப்பாலை எப்படி உங்களால் மக்களிடத்தில் ஏமாற்றி விற்க முடிகிறது? எப்படி விற்க முடிகிறது? கால்நடை துறை என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு வேற என்ன? கால்நடையை பற்றி கவலையப்படாத ஒரு துறைக்கு பேர் கால்நடை துறை என்றால் இது எப்படி நீங்கள் அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல், உங்கள் தோளிலே பை, உங்கள் தோளுக்கு பை எங்களின் தோல், மழை பெய்யும் போது நனையாத உங்களுக்கு மேல ஆடை எங்களின் தோல், எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது. எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் இன்றைக்காவது கவலைப்பட்டது உண்டா மனிதர்களே? இதெல்லாம் நான் பேசல. என் முன்னாடி நிற்கிறவர்களுடைய மனக்குரலை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன். பிரேசிலுங்கிற ஒரு நாடு 2 கோடி ஹெக்டேரில் மேய்ச்சல் நிலம் வைத்திருக்கிறது. நியூசிலாந்து 25 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 3.5 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது. கென்யா ஒரு சின்ன நாடு 1 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது, மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. இந்தியா 1.7 கோடி ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று விவரங்கள் சொல்லுது. அதிலே தமிழ்நாடு 12 லட்சம் ஹெக்டேர் விளை மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், நீலகிரி இங்கெல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் இருப்பதாக கணக்கிலே சொல்கிறார்கள். கிருஷ்ணகிரி தருமபுரியிலே 3 லட்சம் ஹெக்டேர், நீலகிரியில் 1 லட்சம் ஹெக்டேர், திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்களே எழுப்பி பாருங்கள். 12 லட்சம் ஹெக்டேரிலே எல்லா நிலங்களையும், மேய்ச்சல் நிலங்களையும் ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டுகிறோம், விண்ணூர்தி நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம் என்று வீட்டு மனைகளாக விளைநிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் பறித்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டார்கள். உங்களுக்கு பால் வேண்டும், மோர் வேண்டும், தயிர் வேண்டும், நெய் வேண்டும், சீஸ் பாலாடை கட்டி வேண்டும், வெண்ணெய் வேண்டும். எல்லாவற்றையும் வக்கணையா திங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை திம்போம் என்று ஒரு தடவை கூட யோசிக்கிறது இல்லை. மேய்ச்சல் பெரம்போக்கு என்று பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அத்தனை புறம்போக்குகளையும் இந்த புறம்போக்குகள் திருடிக் கொண்டதால் நாங்கள் இன்றைக்கு சுவரிலே ஒட்டுகிற சுவரொட்டியை திங்க வேண்டிய நிலைமை, போஸ்டரை திங்க வேண்டிய நிலைமை, நெகிழி, குளைமம், தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேற புரியாது, பிளாஸ்டிக், பாலித்தீன் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதிலே 2009 இந்த மேகமலை பகுதியில் மலையடிவாரங்களில் எங்களுடைய மேய்ச்சல் இடங்களிலே அதை காப்பு காடுகள் என்று அறிவித்தார்கள். பிறகு 2011 வனவிலங்குகள் காப்பகம் என்று அறிவித்தார்கள், வனவிலங்கு சரணாலயம் என்று அறிவித்தார்கள். பிறகு 2021 புலிகளின் காப்பகம், அது அதற்குள்ளே ஆடு மாடுகள் மேய தடை என்று தடை விதித்து எங்களுடைய மேய்ச்சல் காடுகளை பறித்துக் கொண்டார்கள். சில மலையடிவாரங்களில் மேய முடியாது, சமவெளிகளில் அது மேயலாமா என்றால் எங்கே இடம் இருக்கிறது?
எங்கே இடம் இருக்கிறது? மலைக்காடுகளுக்குள் சென்று ஆடு மாடுகள் நாங்கள் மேய்வதில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன? அங்கே வளர்கிற இளம் செடிகளை ஆடு மாடுகள் தின்று விடுகிறது, நாங்கள் மேய்ந்து விடுகிறோம். சரி, அதனால் அங்கே நீர் உருவாகிறது, அருவி உருவாகிறது, தடைபடுகிறது. அங்கே நீரின் ஓட்டம், நீர் வரத்து தடைபடுகிறது. அதனால் ஆறு உருவாவது இடையூறாகிறது. அறிவார்ந்த மக்களிடத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கேள்வி, இன்றுதான் நாங்கள் மலை அடிவாரத்தில் மேய தொடங்குகிறோமா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அந்த காட்டுக்குள் நாங்கள் மேய்ந்து கொண்டிருந்தோம். அப்போதெல்லாம் தடைபடாத அருவி, அப்போதெல்லாம் தடைபடாத நதியின் ஓட்டம் இப்போது எப்படி தடைபடுகிறது? திடீரென்று 21ஆம் ஆண்டுக்கு பிறகு எப்படி தடைபடுகிறது? இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆதியில் நீங்கள் செய்த வேலையே எங்களை மேய்க்க தொடங்கியதுதான். அன்றிலிருந்து வராத இடையூர் இப்போது எப்படி வந்தது? இப்போது எப்படி வந்தது? அங்கே இருக்கிற சுனைகள் குட்டைகளில் போய் நாங்கள் தண்ணீரை குடிப்பதால் அது வனவிலங்குகள் குடிக்கிறதுக்கு அது இடையூறாகிறது. நாங்கள் அதிலே உள்ளே குதித்து கலக்கி விடுகிறோம் என்று. நாங்கள் என்ன நீச்சல் போட்டிக்கா செல்கிறோம்? அங்கே வைத்து குதித்து குதித்து விளையாடுகிறோமா? எந்த ஒரு தர்க்கமாவது, எந்த ஒரு வாதமாவது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று பாருங்கள். வெளியிலே இருந்து உள்ளே மேய போகிற நாங்கள் இங்கே இருந்து நோயை கொண்டு போய் வனவிலங்குகளுக்கு, காட்டு விலங்குகளுக்கு பரப்பி விடுகிறோம் என்கிறார். எங்களால் உங்களுக்கு பரப்பப்பட்ட நோய் எத்தனை? குறிப்பாக கொரோனா நோய் வந்து செத்த ஆடு மாடுகள் எத்தனை எத்தனை? எந்த நோயை கொண்டு பரப்பினோம்? எந்த நோயை கொண்டு போய்? ஆரையும் அறிவையும் அவ்வளவு அக்கறையாக பாதுகாப்பவர்களா நீங்கள்? நொய்யல் ஆறு என்று ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆறின் நிலை என்ன? சாக்கடை கழிவும் ஆலை கழிவையும் சாய கழிவையும் கொட்டி அந்த நதியவே சாகடித்து விட்டீர்கள். ஒரு வாய் தண்ணி ஆடு மாடுகள் நாங்கள் குடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை நீங்களாவது பயன்படுத்தும் நிலையிலே அந்த நதி இருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிறது மேகமலையில் நாங்கள் இந்த மலையில் மேய்வதற்கு காரணம் வைகை நதி உருவாகிறதை தடைபடுத்துகிறோம். நதியை நீங்கள் நதியாக வைத்திருக்கிறீர்களா? வைகை ஆறு என்ற ஆறாக இருக்கிறதா? மதுரை மக்களின் சாக்கடை கழிவு ஓடுகிற காவாயாக இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சொல்லுங்கள். 32 ஆறையும் அதில் மண்ணள்ளி வித்து நாசம் பண்ணியது யார்? மலைகளை கல்குவாரி என்று வெட்டி, எம்சான் என்று வெட்டி நோரிக்கி தாயின் மாறை கரியாக பார்த்தவர்கள் யார்? ஐந்தறிவு கொண்ட மானிடர்களே, உங்களை பெற்ற தாயின் மார்பில் நீங்கள் மட்டும்தான் பால் குடிக்க முடியும், பால் குடிப்பீர்கள். ஆனால் பூமி தாயின் முளை மார்பிலே உலக உயிர்களின் தாய் அவள். உலக உயிர்களுக்காக பாலை சுரக்கிறாள் அருவியை. அது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல. ஆடு மாடுகள், புல்லு பூண்டு, நாய் நரி கொக்கு காகம் குருவி தே பூச்சி வண்டு எல்லாவற்றுக்கும் பூமி தாயின் மார்பிலே இருந்து வருகிற பால் அருவி ஆறு. அதை உங்களுக்கு உடமையானது என்று கருதி மணலை அவலம்பித்து ஆரை சாகடித்தது யார்? அந்த நதி உங்களின் உடமையா? அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் என்று அறியாத உங்களுக்கு ஆறாவது அறிவு என்ன மயத்துக்கு? எதற்காக உங்களுக்கு ஆறாவது அறிவு? மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணித்து விடும் என்கிற அடிப்படை அறிவு இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அறிவியல், புவியியல், இயற்பியல், உயிரியல், வேதியியல் எல்லாம் எதற்காக எதற்காக படிக்கிறீர்கள்? உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? கல்குவாரி கல்குவாரி எம்சாண்ட் என்று மலையை நொறுக்குகிறீர்களே. நாங்கள் உள்ளே போய் காடுகளுக்குள்ளே மலை அடிவாரங்களில் மேய்வதால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாது போய் விடுகிறது என்று வனவிலங்குகள் மேலே அக்கறை வைத்து அதை பற்றி பாதுகாக்க துடிக்கிற பெருமக்களே, உங்களிடத்திலே எங்கள் கேள்வி. கல்குவாரியாக மலையை வெட்டி பிளக்கிற போது பல நூறு கிலோ எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிறீர்களே, அப்போது வனவிலங்குகளின் வாழ்க்கையை பற்றி பாதுகாக்க பற்றி கவலைப்படாத நீங்கள் எம்சான் என்று மலையை நொறுக்கி மணலாக்கி குவிக்கிறீர்களே, காசு காசு என்று. தாயின் மாறை
கரியாக சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணுகிறவன் எவனாவது மனிதனாக இருக்க முடியுமா? உலக உயிர்களின் தாய் பூமி அவளுடைய மார்பை அறுத்து காசாக்க நினைக்கிறவன் மனிதனாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற வீடுகள் நீங்கள் வைத்து மலையை தகர்க்கிற வெடிகுண்டிலே வெடிமருந்திலே அந்த வீடுகள் பிளந்து நிற்கிறதே, மக்கள் போராடுகிறார்களே. அவ்வளவு பெரிய அதிர்வை காடுகளுக்குள்ளே ஏற்படுத்துகிற போது அங்கே வாழ்கிற மிருகங்கள், விலங்குகள், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, கொக்கு என்னாகும் என்று கவலைப்படாத நீ. நாங்கள் மேய்வதால் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறைந்துவிடும், அவர்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று பேசுவது பைத்தியக்காரத்தனமாக தெரியவில்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா, அதனுடைய அடுத்த தாய கன்னியாகுமரி, அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு, கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு. அவர்கள் மலையை தொடவில்லை. ஏன்? அவன் மண்ணை நேசிக்கிறான், அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான், அவன் அதை தாயின் மாறாக பார்க்கிறான். அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல், அவனுக்கு சாலை போட மணல், அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட மணல். அவன் மலையை பத்திரமாக வைத்துட்டு என் தாயின் முளையை கன்னியாகுமரியில் இருக்கிறானே, அனுமதி கொடுத்தவன் எவன்? அந்த மலையை கல்குவாரி என்று வெடிமருந்து வச்சு தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்திலே மேய்கிற போது பாதிக்கப்பட்டு விடும் என்றால் யார் ஏற்பது? யார் ஏற்பது? உன்னுடைய மலையை அறுத்து கொண்டு போகிறான், பதிலுக்கு உனக்கு அவனுடைய குப்பையை கொண்டு உன் தாய் நிலத்திலே கொட்டுகிறான். இதை சகித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அதே மேற்கு தொடர்ச்சி மேல் இந்தியாவில் எத்தனை மலைகள், அங்கெல்லாம் நடக்காத நீற்றின ஆய்வு தேனியில என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடக்க காரணம் என்ன? அவர்களே சொல்லுகிறார்கள் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வைத்து நாங்கள் தகர்ப்போம், அதை கொடைவோம் மலையை. 50,000 டன் என்று சொன்னால் 1,00,000 டன் 1.5 லட்சம் டன் கூட இருக்கலாம். அந்த வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிற போது ஏற்படாத வனவிலங்குகளுக்கு பாதிப்பு, அவர்கள் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல், அவர்கள் வாழ்விடங்களுக்கான பிரச்சனை. நாங்கள் வெறும் புள்ளையும் புண்டையும் மேய்ந்து விட்டு வாழ்வதில் ஏற்பட்டுவிடும் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? கடைசி மூச்சு வரை கத்தி கத்தி சத்தான இயற்கை வேளாண் விஞ்ஞானி, ஒரு வேளாண் பேரறிஞன் உங்கள் நம்மாழ்வார். உணவு சங்கிலி, உயிர் தொடர்ச்சி, அதை கற்பித்துக் கொண்டே இருந்தானே, ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உணவு சங்கிலியை எப்படி மறந்தீர்கள்? காடுகளுக்கு நாங்கள் மேயும் போது எங்களை புலி திங்கும், சிங்கம் திங்கும் தெரிந்துதான் எங்கள் ஆயர்கள் அனுப்புகிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்துத்தான் எங்களை மேய்க்கிறார்கள். காடு புலிகளுக்கும் யானைக்கும் சிங்கத்துக்கும் சொந்தம், எங்களுக்கு சொந்தம் இல்லையா? எதற்காக காட்டிலே வாழ்ந்த எங்களை வீட்டுக்கு ஓட்டி வந்தீர்கள்? வெக்கம் இருக்கிறதா? மானம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கிறதா? நான் காட்டு விலங்கா வீட்டு விலங்கா? காட்டு விலங்கு என்னை வீட்டு விலங்காக ஆக்கினீர்கள். இன்று காடு எனக்கு சொந்தமில்லை என்றால் எப்படி ஏற்பது? சட்டம் என்கிறீர்கள். சட்டைக்கு உடலா, உடலுக்கு சட்டையா உலகத்தீரே? மக்களின் நலனுக்காக சட்டங்களும் திட்டங்களுமா, சட்டத்திற்காக மக்களா? இதை குறிப்பாக அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் இதை ஏற்கிறீர்களா? ஏற்கிறீர்களா? வெட்டி வெட்டி நீங்கள் விற்கும் போது அழியாத மலை வனம், அங்கே வனவிலங்கு வாழ்க்கை தரம், வாழ்க்கை பாதுகாப்பு. நாங்கள் ஓரத்தில் போய் புள்ளையும் பூண்டையும் மேய்ந்து விட்டு அங்கே இருக்கிற சுனைகள், குட்டையில் இருக்கிற தண்ணீரை குடித்து வருவதில் காட்டின் வளம் அழிந்து விடுகிறது. எல்லாம்
காடுகளை காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த மக்கள், காடுகளிலே வாழ்ந்த பழங்குடி மக்களும் எங்களை மேய்க்கிற எங்கள் மேய்ப்பர் குடி ஆயர்குடி கோன்களும் தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காடுகளின் ஆன்மா இன்று வரை காப்பாற்றப்படுகிறது, சீரழியாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் எங்கள் ஆயர்குடிகளாலும் காடுகளிலே வாழ்கிற, காடே குடிகளாக வாழ்கிற, காடே வீடு என்று வாழ்கிற பழங்குடி மக்களாலும் தான். இதை கூட அறியாத, கற்காத கல்வி உங்களுக்கு எதற்காக? பள்ளிக்கூடம் சென்று படிக்காத எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வது? அற்ப உயிர் என்று கருதுவது, எங்களை கேவலமாக பேசுவது. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தானே ஊதியம், அதுதானே உங்கள் பணி. ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள். மறுமுறை என்றால் 3வது முறை 4வது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா? ஆடும் மாடும் மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை உணராத வரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது, ஒரு மயிரையும் புடுங்காது. என்ன புரிதல் இருக்கிற உங்களுக்கு? அவ்வளவு அவமானம். ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில போய் நின்று 1/2 கிலோ கறி கொடுங்கள், எலும்பில்லாத நல்ல கறியாக கொடுங்கள், நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள். அதை எந்த நாக்கு கேட்கிறது? எங்கிருந்து வரும்? ஆடு மாடும் எங்கள் ஆயர்குடி மேய்க்கவில்லை என்றால் கறிப்பால் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள். ஆடு மாடு அவ்வளவு அவமானமா? முல்லை நில தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் மாயோன் திருமாலும் பெருமாளும் கண்ணனும், கண்ணன் மேய்த்தது ஆடு மாடுகள் எங்களை. கண்ணன், இறைவன் கண்ணன், பரமாத்மா கண்ணன் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறை தூதர் நபிகள் நாயகம் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறைமகன் இயேசுபிரான் மேய்த்திருக்கிறார் ஆடு மாடுகள் எங்களை. அப்படி என்றால் நீங்கள் ஆடு மாடுகளாகிய எங்களை கேவலப்படுத்துகிறீர்களா? பகவான் கிருஷ்ணரை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது நபிகள் நாயகத்தை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது இயேசுபிரானை அவமானப்படுத்துகிறீர்களா? அவ்வளவு இழிவாகிவிட்டதா? அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள், மோர் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள், தயிர் திங்காதீர்கள், நெய் திங்காதீர்கள், வெண்ணெய் திங்காதீர்கள், கறி திங்காதீர்கள். அவ்வளவுதானே? இது ஒரு சிந்தனை, எளி சிந்தனை. ஆடு மாடு மேய்ப்பது தொழில் அல்ல, எங்கள் வாழ்க்கை முறை, எங்களினுடைய பண்பாடு, எங்கள் வாழ்வியலோடு இயைந்த கலாச்சாரம் அது. அதை இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார்? உங்களோடு, உங்கள் வாழ்க்கையோடு பிரிக்க முடியாது இணைந்த உயிர்கள் நாங்கள். உலகத்தில் தமிழர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன? எத்தனையோ இனங்கள் உலகிலே பண்டிகை வைத்து கொண்டாடுகிறார்கள். அறுவடைக்கென்று திருநாள் வைத்தவன் உலகத்திலே தமிழன் தான். ஆடு மாடுகள் எங்களுக்கென்று பண்டிகை வைத்து கொண்டாடியவனும் தமிழன் தான். மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து மாட்டு பொங்கல் என்றே கொண்டாடியவனும் தமிழன் தான். காரணம், உங்களோடு தோளுக்கு தோளாக நின்று நாங்கள் உழைத்ததால். வேளாண்மை வருகிற போது நாங்கள் உங்களோடு உழவுக்கு பயன்படுவோம். எங்கள் தோளிலே கலப்பையை வைத்து, மேலியை வைத்து, கலப்பை வைத்து உழுது, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று முன்னோர்கள் சொன்னது எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு எங்களை ஒழித்து விட்டு நீங்கள் உழவு இயந்திரம் என்ற நவீன விசை இயந்திரமான டிராக்டரை வச்சு உழுகிறீர்கள். 60 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்தால் அந்த இடத்திலே புல்லை தவிர அந்த இடத்திலே எதுவுமே முளைக்காது. புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது.
60 கிலோ எடையுள்ள மனிதன் நடந்தாலே எதுவும் முளைக்காத போது 6 டன் எடையுள்ள டிராக்டரை வச்சு இவ்வளவு பெரிய சக்கரத்தை வச்சு பூமியை அழுத்தினால், நிலத்தை அழுத்தினால் அந்த இடத்துல என்ன முளைக்கும்? கலப்பை உழும். டிராக்டர் எந்திரம் கீறிவிடும், மெதுவாக கீறிவிடும், கோடு போட்டு விடும். அந்த உழவு முறையை நீங்கள் விட்டீர்கள். நவீன டிராக்டர் எந்திரத்தை கண்டுபிடித்தவன் அதை சந்தைப்படுத்துவதற்கு மாடுகளை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். பல ஆயிரக்கணக்கில் எங்களை வாங்கி கொன்று புதைத்தார்கள். பசுமை புரட்சி என்று கொண்டு வந்தீர்கள். செயற்கை உரத்திற்கு போனீர்கள். வெண்மை புரட்சி என்று வாய்களிக பேசுகிறீர்களே, எங்களின் பால் இல்லாத வெண்மை புரட்சி ஏது? ஏது வெண்மை புரட்சி? நாங்கள் இல்லாத அந்த புரட்சி ஏது? பசுவும் பாலும் இல்லாத வெண்மை புரட்சி ஏது? உங்களோடு நாங்கள் உழுதோம். பிறகு விதைத்து அதற்கு உரமிட்டீர்கள். எங்கள் சாணமும் ஆடுகளின் புழுக்கையும் உரமானது, இயற்கை உரமானது. நீங்கள் வெக்கமில்லாமல் சொல்கிறீர்கள், ஆங்கிலத்தில் ஆர்கானிக் ஃபுட் என்கிறீர்கள், இயற்கை விவசாயம் என்று வேளாண்மை என்கிறீர்கள், நஞ்சில்லாத உணவு என்கிறீர்கள், பாரம்பரிய உணவு என்கிறீர்கள். எங்களுடைய சாணியும் ஆட்டின் புழுக்கையும் இல்லாத உங்களுக்கு இயற்கை உரம் ஏது? இயற்கை உரம் ஏது? 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வெடிவுப்புகளை அவன் ரசாயன உரங்களாக மாற்றினான். அதை சந்தைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளை நாடினான். அங்கே வந்து வேளாண் கல்லூரிகளில் இருக்க பேராசிரியர் பெருமக்கள் வேளாண் கல்லூரி அணுகி இந்த ரசாயன உரத்தை சந்தைப்படுத்த தொடங்கினான். நம் பாரம்பரிய நெல் வகைகளாக இருக்கிற அந்த கருடஞ்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இது மாதிரி மிக உயர்ந்து நீண்டு வளர்கிற நெற்பயிர்களை எல்லாம் இந்த உரங்களை போட்ட பிறகு விளைச்சல் குறைந்து விட்டது. அப்போது நமது வேளாண்குடி மக்கள் முறையிட்டார்கள், என்னையா அவன் உரத்தை போட்டான ஒண்ணுமே விளையல அப்படின்னு. அப்பனுடைய விதை தப்பா இருக்குது என்று அவன் ஒரு விதையை கொண்டு வந்தான். அதுதான் குட்டை வயிறான 5008, 5020 என்ற குட்டை பயிர்கள். அன்றைக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்து வளர்ந்து சாஞ்சி கிடந்தது. பருவக்காற்று எந்த பக்கம் வீசியதோ அந்த பக்கம், எந்த பக்கம் காற்றடித்தோ அந்த பக்கம் சாஞ்சி கிடந்தது. நாம் குனிந்து அறுத்தார்கள். அடி காட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, அடி மாட்டுக்கு, நடு மாட்டுக்கு என்று ஒரு சொலவடை இருந்தது. அடி காட்டிலே உரமாக இருந்தது, நுனி வீட்டுக்கு வந்தது நெல், நடு எங்களுக்கு தீவனமாக இருந்தது வைக்கோல். அன்றைக்கு குனிந்து அறுத்தார்கள். இன்று வரப்புக்கு கீழே முட்டி போட்டு இருக்கிறார்கள். அடி இருக்கிறது, நுனி இருக்கிறது, நடு எங்கே? எங்களுக்கு தீவனமான வைக்கோல் எங்கே? இல்லை, ஒழித்தார்கள். ஒழித்தார்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை வாடினார். ஆனால் வரப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறதா? நீர் உயர்கிறதா? இல்லை. நீர் உயர்ந்தாலும் நெல் உயர்கிறதா? இல்லை. வரப்புக்கு கீழே, ஒரு அடிக்கு கீழே நெல் இருக்கிறது. காரணம், குட்டை பயிர். மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட விதை. ஏன் மாட்டை ஒழிக்க வேண்டும்? இந்த மாடுகள் நாங்கள் இருக்கிற வரை ரசாயன உரத்திற்கு நீங்கள் போக மாட்டீர்கள். எங்களுடைய மாட்டு சாணம், எருவும் ஆட்டு புழுக்கையும் இயற்கை உரங்கள். எங்களுடைய சாணத்தை, ஆட்டு புழுக்கையை நீங்கள் செடி பயிர் அதன் வேர்களை கொட்டுகிற போது நாங்கள் ஈரத்தை உறிஞ்சி குடித்து வைத்துக் கொள்ளுவோம். கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சினால் போதும். நாங்கள் நீரை பிடித்து வைத்துக் கொண்டு நீண்ட நாட்கள் வேரிலே ஈரப்பதத்தை காத்து வைப்போம். ஆனால் நீங்கள் அதை விடுத்து விட்டு ரசாயன உரத்தை கொட்டுகிறீர்கள், உப்பை கொட்டுகிறீர்கள், வெடி உப்பை. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் என்பது போல, நாக்கு வறண்டுவது போல உப்பை கொட்டினவன் நிலம் வறண்டு போகிறது. உடனே அடிக்கடி தண்ணீர் தேவைப்படுகிறது. உரம் என்கிற பெயரிலே நச்சை நீங்கள் வேரிலே கொட்டுகிறீர்கள். அந்த நச்சை கொட்டுவதால் என்ன? எங்களுடைய சாணமும் ஆட்டு புழுக்கையும் இருக்கும் போது பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிரிகள் அங்கே உருவாகிறது. அவை அந்த நீரை தங்களின் உணவு தேவைக்கு எடுத்து அதை பயிருக்கு உணவாக, செடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் ரசாயன வெடியை, உப்பை கொட்டும் போது, இந்த வேதி உப்பை கொட்டுகிற போது அந்த நுண்ணுயிர்கள் செத்து போகிறது. அதனால் நிலத்தின் வளம் கெட்டு போகிறது. உங்க மண் மலடாகி போகிறது.
இதையெல்லாம் காலங்காலமாக உங்களோடு வாழ்ந்த உங்களுடைய பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞன் கத்தி கத்தி செத்தானே, காதிலே விழவில்லையா? விழவில்லையா? நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்றான். மலை காடுகளுக்குள் எங்களை மேய்க்க விடவில்லை, சமநிலத்திலே அது எங்களை மேய்க்க விடுகிறீர்களா? சிப்பாடு தொழிற்சாலை, விமான நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம், வீடுகளை கட்டுகிறோம், எல்லாவற்றையும் பறித்து ஒரு விழுக்காடு தான் மேச்சலம் இருக்கிறது என்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளன் எல்லாருமே அந்த ஒரு விழுக்காட்டை தான் குறிவைத்து ஆக்கிரமிக்கிறார். எங்களுடைய சாணம் எங்களுடைய கழிவு உரமாக இருந்தது. நீங்கள் சாண குழி குப்பை கிடங்கு வைத்து 6 மாதத்திற்கு அதை மக்க வைத்து உரமாக்கி விளைநில காலங்களில் உழவு காலங்களில் நிலத்தில் கொண்டு கொட்டுவீர்கள். சுமந்து கொண்டு போய் நிலத்தில் கொட்டியது யார்? நாங்கள் தான். எங்கள் முதுகிலே வண்டியை ஏற்றி அதிலே வெட்டி கொண்டு போய் நிலத்திலே கொட்டுவீர்கள். மறுபடி உழுவோம், நாங்கள் தான் உழுவோம். விளை வைத்து அறுவடை செய்வீர்கள். கட்டை யார் தூக்கி வருவா? நாங்கள் தான் தூக்கி வருவோம். எங்கே? களத்திலே கொட்டுவோம், புனையல் அடிக்கிற இடத்திலே அடிப்பீர்கள். அடித்து எங்களை என்ன பண்ணுவீர்கள்? புனையலாக பூட்டுவீர்கள். எங்கள் காலால் மிதித்து நெல்மணிகளை உதிர்ப்போம். இதற்கெல்லாம் பரிசியது வைக்கோல். நெல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டு வைக்கோலை தருவீர்கள். நெல்லை அவித்து அதை பிரித்து அறவையிலே கொடுத்து பிரித்து அரிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டு தவிட்டை எங்களுக்கு தருவீர்கள். அரிசியை சமைச்சு உணவாக சாப்பிட்டு விட்டு பழைய கஞ்சி, மிச்ச கஞ்சி, எச்சி கஞ்சியை எங்களுக்கு தண்ணி தொட்டியிலே ஊற்றுவீர்கள். வடிச்ச கஞ்சி இருக்கிற நீச்ச தண்ணி மிச்சத்தை தூக்கி எங்களுக்கு தொட்டியிலே ஊற்றுவீர்கள். உங்கள் உணவிலே மிச்சத்தை நாங்களும் சாப்பிட்டு உங்களுக்கு உங்களோடு உங்களாக உழைத்த உயிர்தான் நாங்கள் அற்ப மாடுகள் அல்ல, அரிய செல்வங்கள் அல்லதை நீங்கள் அறிய தவறினால் உங்களைப் போல பதர்கள் உலகில் எவரும் இல்லை. நீங்கள் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். தற்சார்பு பொருளாதாரத்தை, எவனையும் சார்ந்து வாழாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இப்போது இது எல்லாத்தையும் விடுத்து ஆடு மாடுகளை இந்த எங்களை கொன்றுவிட்டால் நாங்கள் இருக்கிற வரை நீங்கள் செயற்கை உரத்திற்கு செல்ல மாட்டீர்கள். அதனால் எங்களை அழிக்க வேண்டும், நாட்டு மாட்டு இனத்தையே ஒழிக்க வேண்டும். அதற்கு அவன் முதலில் போட்ட திட்டம் ஜல்லிக்கட்டுக்கு தடை. இந்த மாடுகள் இருக்கும் வரை நாட்டு பாட்டு இனப்பெருக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த மாடுகளின் மீது காளைகளின் மீது அக்கறை இருப்பது போல இதை வதை என்று சொல்லி இதை ஒழிக்க முடிவு பண்ணார். அதையும் போராடி தகர்த்தவர்கள் உங்கள் முன்னால் நின்று இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மகன் தான். நாட்டு மாடு என்றால் அல்ல, நாட்டு மாட்டின் பால் ஏட்டு வகை, எருமை மாட்டு பாலின் ஏட்டு வகை, அது தாய்ப்பாலும் ஏட்டு வகை, மாட்டுப்பாலும் ஏட்டு வகை. நீங்கள் வைத்திருக்கிற சீமப்பசின் மாட்டின் தரம் A1. பாலே இல்லாத ஒன்றை A1 என்று நமக்கு 1 என்பது நம்பர் 1 என்பதா பிடிக்கும். அதனால் தரமற்றதை 1 என்றும் தரமானதை 2 என்றும் மாற்றி மண்டைக்கிலே ஏற்றினார்கள். இன்னும் முழுமையாக ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்கவில்லை. ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பிள்ளைகளின் மீது போடப்பட்ட வழக்கு இன்று வரை நீக்கப்படவில்லை, அப்படியே இருக்கிறது. நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க துடிப்பதன் காரணத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நாட்டு மாடுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள், பூச்சி புழு வண்டு இருக்கும். சீமை பசுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள், காஞ்சு காற்றிலே பறக்கும்.